ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 200 கோடியில் உள்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரி வேளாண் துறைக்கு ISO தர சான்று உரிமத்தை வழங்கியது மத்திய அரசின் இந்திய தர நிர்ணய பணியகம். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுவையில் பாரதிய ஜனதா கட்சி 15 தொகுதிகளில் போட்டி. மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தகவல். குப்பைகளை அள்ள ஆளின்றி குப்பை கூலமாக காட்சியளிக்கும் புதுச்சேரி. புதிய ஒப்பந்தம் போடப்பட்ட நிலையில் வேலையை தொடங்காத தனியார் நிறுவனத்தால் மக்கள் அவதி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 200 கோடியில் உள்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட ஜவஹர் நகரில் சிறுவர் பூங்கா மேம்பாடு, பாவாண நகரில் சாலை மேம்பாடு உள்ளிட்ட பணிகள் முடிந்து தற்போது மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, முன்பு மழை பெய்தால் சில நாட்கள் தண்ணீர் தேங்கி நிற்கும். ஆனால் இப்போது எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் 2 மணி நேரத்தில் வடிந்து விடுகிறது என்றும், சிரமப்பட்டு வடிகால் வாய்க்கால்களை கட்டி வருவதாகவும், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட அடுக்குமாடி வீடுகள் மற்றும் மனை பட்டாவை பயனாளிகளுக்கு வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் முதியோர் ஓய்வூதியத்தை 2500 ரூபாயாக உயர்த்தி உள்ளதாகவும், மேலும் புதிதாக 10,000 பேருக்கு ஓய்வூதியம் வழங்க இருப்பதாகவும் தெரிவித்த அவர், இதுவரை 5,000 பேருக்கு அரசு வேலை வழங்கியுள்ளதாகவும், கரசூரில் உள்ள நிலத்தில் IT பார்க், மருத்துவ பூங்கா அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் உள்கட்டமைப்பு பணிகளை மேம்படுத்த 200 கோடியில் பணிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும், வருகிற மார்ச் மாதத்திற்குள் அந்த பணிகள் அனைத்தும் முடிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். இன்னைக்கு பணியாணை கொடுக்கப்பட்டது, இந்த துறையில் கொடுக்கப்பட்டது, மின்துறையில் கொடுக்கப்பட்டது, பொதுப்பணித்துறை கொடுக்கப்பட்டது, நிர்வாகத்தை கொடுக்கப்பட்டது. அதாவது பொது நிர்வாகத்தில் கொடுக்கப்பட்டது. LDC, UDC, அசிஸ்டன்ட். எப்போ பார்த்தீங்களா LDC, UDC, அசிஸ்டன்ட் இவ்வளோ பேர் போட்டது பார்த்தீங்களா? இப்போ கூட எழுதிட்டு இப்போ அசிஸ்டன்ட்டுக்கு போ 256 பேர். அடுத்து UDC, LDC ஒரு 300 பேர் மேலே எடுக்க போகிறோம் அடுத்த மாதம். இது மாதிரி எல்லா துறையிலும் உள்ள பணியிடங்கள் நிரப்பிட்டு வரும். அப்போ ஆணை கொடுக்கப்பட்டு வருகிறது. காவல்துறையில் ஆயிரக்கணக்கான பேர் வேலை கொடுத்துட்டு வரும். ஊர்காவல் படைக்கு எத்தனை பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க? படித்த இளைஞர்களுக்கு அரசு மூலமா வேலை சொல்றது, அரசு மூலமா வேலை கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. நல்ல வளர்ச்சி அடைந்த புதுச்சேரி, எல்லோருக்கும் நல்ல படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று அக்கறை எடுத்து அரசு பணி கொடுக்கப்பட வேண்டும் என்று அக்கறை எடுத்து பணியாற்றி வருகின்ற ஒரு அரசு நம்முடைய அரசு. நீங்க ஏதாவது பெரிய குறையா யாராவது சொல்ல முடியாது. ஏதோ சொல்லலான்றதுக்காக சின்ன குறைகள் சொல்லலாம். 1 ரூபா கூட ஒதுக்காத நிலை இருந்தது. இப்போ சட்டமன்ற உரிமை நிதி ஒதுக்கி அதுக்கு மேல இப்ப கேட்டு வாங்குறோம். இன்னும் ஒரு 200 கோடிக்கு வேலை கொடுக்க போறோம். நீங்க கொடுங்க, என்ன லிஸ்ட், என்ன வேலை செய்யணும் உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். இப்போ அந்த பணிகளும் இந்த மார்ச் மாதத்துல முடிக்கணும். அந்த 200 கோடி ரூபாய் பணி மார்ச் மாதத்துல முடிக்கணும். அதுக்கு உரிய திட்டத்தையும் அரசு செயல்படுத்தி வரும். புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறைக்கு ISO லஞ்ச எதிர்ப்பு மேலாண்மை அமைப்பு உரிமத்தை மத்திய அரசின் இந்திய தர நிர்ணய பணியகம் வழங்கியுள்ளது. இந்தியாவின் தேசிய தர நிர்ணய ஆணையமான இந்திய தர நிர்ணய பணியகம் பல்வேறு பிரிவுகளுக்கான சர்வதேச தர நிர்ணய அமைப்பின் ISO தரங்களை ஏற்றுக்கொண்டு வெளியிட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறைக்கு ISO லஞ்ச எதிர்ப்பு மேலாண்மை அமைப்பு என்ற உரிமத்தை வழங்கியுள்ளது. விவசாயிகளுக்கு வெளிப்படையான மற்றும் பொறுப்புணர்வுள்ள இணையதள சேவைகள் மற்றும் சேவைகளில் வைக்கப்பட்டுள்ள பிற கட்டுப்பாடுகள் காரணமாக இந்த ISO உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ISO தர சான்று பெற்ற முதல் அரசு துறை என்ற பெருமையை புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை பெற்றுள்ளது. மேலும் வேளாண் துறை இயக்குநர் வசந்தகுமார், அரசு செயலர் நெடுஞ்செழியன் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் சர்வதேச தர சான்றிதழை வழங்கி அவரிடமிருந்து பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் அவர்கள் பெற்று சென்றனர். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் 15 தொகுதிகளில் பாரதிய ஜனதா போட்டியிட வேண்டும் என்று அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா கூறியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் VP ராமலிங்கம் பதவியேற்பு விழாவில் பேசிய மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா,
கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தாம் 9 தொகுதிகளில் போட்டியிட்டு 6 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் கூட்டணி ஆட்சியிலும் பங்கு பெற்றுள்ளதாகவும் தெரிவித்த அவர் வருகிற சட்டமன்ற தேர்தலில் 12 முதல் 15 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்றும் அதில் 100% வெற்றியை பெற வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் புதுச்சேரியில் பாரதிய ஜனதா தலைவராக VP ராமலிங்கம் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்றும் அவருக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். புதுச்சேரியில் குப்பை அள்ளுவதற்கான ஒப்பந்தம் முடிவடைந்த நிலையில் பல்வேறு இடங்களில் உள்ள குப்பைகளை அள்ள ஆள் இல்லாமல் ஆங்காங்கே குவிந்து குப்பை கூலமாக காட்சியளிக்கிறது. புதுச்சேரியில் குப்பை வாரும் பணியை தனியார் நிறுவனம் மூலம் அரசு மேற்கொண்டு வருகிறது. தற்போது குப்பை வாரும் பணியினை மேற்கொண்டு வரும் தனியார் நிறுவனத்திற்கான ஒப்பந்தம் ஜூன் 30ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் புதிய நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. அந்த நிறுவனம் ஜூலை 1ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் குப்பை வாரும் பணியை துவங்குகிறது. இதனால் பழைய நிறுவனம் சாலையில் சந்திப்புகள் வைத்திருந்த பெரிய அளவிலான குப்பை தொட்டிகளை ஜூன் 30ஆம் தேதி நள்ளிரவே அகற்றிவிட்டது. ஆனால் புதிய நிறுவனம் குப்பை தொட்டிகளை இதுவரையிலும் வைக்கவில்லை. இதனால் நகரம் முழுவதும் குப்பை கூலமாக காட்சியளிக்கிறது. மேலும் மக்கள் தங்கள் குப்பைகளை வீதியில் உள்ள குப்பை தொட்டிக்கு கொண்டு வந்து கொட்ட பார்த்தபோது குப்பை தொட்டி இல்லாததால் அதனை வீதியிலேயே வீசிவிட்டு செல்கின்றனர். மேலும் வீடுகளுக்கு குப்பை சேகரிக்க வரும் ஊழியர்களும் வராத காரணத்தினால் பொதுமக்கள் வீதிகளில் குப்பைகளை வீசி சென்றுள்ளனர். இதனை அகற்ற காலை 11 மணி வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் புதுச்சேரி முழுவதும் குப்பை கூலமாக காட்சியளிக்கிறது. புதுச்சேரியில் மக்களை அதிகம் பாதிக்கும் வெள்ள பாதிப்புகளை தடுக்கும் நடவடிக்கைகள், போதை ஒழிப்பு நடவடிக்கைகள் போன்ற மக்கள் நலத்திட்டங்களை மாவட்ட நிர்வாகம் முன்னெடுக்க வேண்டும் என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை மாநிலத்தில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை வழங்கிய உத்தரவை மேற்கோளாக கொண்டு அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ள நிலையில் ஒரு மாவட்ட நிர்வாகமானது அனைத்து மக்களுக்கும் சமநிலையுடன் சேவைகள் வழங்கும் பொறுப்போடு செயல்பட வேண்டியது அவசியம். ஆனால் சிலரையே குறிவைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நிலை காணப்படுவது வருத்தமளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் மாநிலத்தில் 23% மாணவர்கள் போதைப்பொருள் பழக்கத்திற்குள்ளாகியுள்ளதாக ஆளுநரை கவலை தெரிவித்துள்ள சூழலில் மாவட்ட நிர்வாகம் இதுவரை எவ்வாறு நடவடிக்கை எடுத்துள்ளது, இதனால் எத்தனை சதவீதம் போதைப்பொருள் பரவல் குறைந்துள்ளது என்பதை தெரிவிக்க முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அனைத்தையும் விட முக்கியமாக வரவிருக்கும் மழைக்காலத்தில் வெள்ள பாதிப்புகளை தடுக்கும் நடவடிக்கைகள், போதை ஒழிப்பு நடவடிக்கைகள் போன்ற ஆக்கப்பூர்வ செயல் திட்டங்களை மாவட்ட நிர்வாகம் முன்னெடுக்க வேண்டும் என்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியுள்ளார். புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ள உள்ள புதுச்சேரியை சேர்ந்த 90 இஸ்லாமியர்களுக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியில் இருந்து 14,40,000 ரூபாய்க்கான காசோலை அரசு சார்பில் வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனம் ஆகிய 4 பிராந்தியங்களைச் சேர்ந்த 90 இஸ்லாமியர்கள் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்கான நிதி உதவியாக தலா 16,000 ரூபாய் வீதம் மொத்தம் 14,40,000 ரூபாய்க்கான காசோலையினை முதலமைச்சரின் நிவாரண நிதியில் இருந்து முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி ஹஜ் கமிட்டி உறுப்பினர் நிசார் அகமதிடம் வழங்கினார். புதுச்சேரியில் வீட்டில் இருந்தே வேலை என கூறி பெண்களிடம் ஆன்லைன் மூலமாக பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பல் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த பெண் ஒருவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் பகுதி நேர வேலையாக வீட்டில் இருந்து ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பி அந்த பெண்ணும் பல்வேறு தவணையாக 13,85,514 ரூபாய் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்துள்ளார். பின் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து அதன் மூலம் வந்த பணத்தை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயன்றபோது அது முடியவில்லை. அதன் பிறகே சைபர் மோசடி கும்பலிடம் பணத்தை தான் இழந்துள்ளது குறித்து அந்த பெண்ணிற்கு தெரியவந்துள்ளது. இதேபோல் மூலகுளத்தை சேர்ந்த பெண் 96,000 ரூபாயும், புதுச்சேரியை சேர்ந்த பெண் 2 லட்சம் என 3 பெண்கள் சைபர் மோசடி கும்பலிடம் 16,81,514 ரூபாயை ஏமாந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9,020 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,200 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.